நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பு உள்ளங்களே, நற்கருணை நாதருடைய உயிருள்ள பிரசன்னம், நற்கருணையில் ஆண்டவர் தனது முழுமையான இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றார். உடலாய் இரத்தமாய் வீற்றிருக்கின்ற இயேசுவினுடைய அந்த உயிருள்ள பிரசன்னத்தை தான் நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நற்கருணையினுடைய ஆசீர்வாதத்தினால், நற்கருணையோடு ஒருங்கிணைந்திருக்கின்ற வாழ்வினால், நற்கருணையோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒன்றிப்பினால் வாழ்க்கை மனமாற்றம் பெறுகிறது, புது ஆசீர்வாதம் கிடைக்கிறது, புது நம்பிக்கை வாழ்வில் பிறக்கிறது. மிக மிக அதிகமான ஆற்றலை, வல்லமையை, சக்தியை இந்த நற்கருணையிடமிருந்து நாம் பெற்றுக் கொள்கிறோம். அன்பு தாழ்ச்சியான உள்ளத்தோடு, எளிமையான மனதோடு ஆண்டவரை அணுகி வருவோம். நமது இதயத்தை திறந்து, ஆண்டவரே என்னை ஆய்ந்து அறிந்து பாரும், என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் பணியினை, என் நண்பர்களை, என் உறவுகளை உம் திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடி வரும்போது, இணைந்து ஜெபிக்கும் போது வல்லமையை, ஆசீரை பெற்றுக் கொள்கிறோம். அந்த உணர்வோடே இந்த நாளிலும் கூட உம் திருமுன்னிலையில் வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நற்கருணை நாதரிடத்தில் நம்மை முழுமையாக சமர்ப்பணம் செய்து அர்ப்பணமாக்கி நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவரை போற்றுவோம், துதிப்போம், நன்றி கூறுவோம், புகழ்வோம், ஆராதனை செய்வோம். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் 30 சொல்லுகிறது, இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் ஒரு உதவி வேண்டினேன். ஆம், நீர் என்னை கை தூக்கி விட்டீர், நீர் என்னை குணப்படுத்தினீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை நீர் காத்து கொண்டீர் என்று அந்த திருப்பாடல் வரிகள் சொல்லுகிறது. இந்த உணர்வோடு ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடி ஜெபிப்போமாக.
உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நீர் எம்மை படைத்தீர், நீர் எம்மை காத்து வருகின்றீர், எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்கின்றீரே அப்பா. நாங்கள் இந்த மண்ணுலகத்தில் வாழ உமக்கு சாட்சி உள்ள ஒரு மகனாக மகளாக எங்களை நீர் வாழச் செய்திருக்கிறீரே, அதற்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நான் கடன் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு தவித்தபோது, நோயினால் பாதிக்கப்பட்டு வலுவிழந்து ஒவ்வொரு நாளும் துன்பத்தையும் வேதனையையும் அனுபவித்த போது, குடும்ப பிரச்சனையினால் நிம்மதியற்று நாதியற்று அனாதையாக கைவிடப்பட்ட நிலையிலே தவியாய் தவித்த போது, என் பிரச்சனைகளை தீர்த்தீரே, என் குரலை கேட்டீரே, என் நோய்களை குணமாக்கினீரே, என் வாழ்வில் நிம்மதியையும் சமாதானத்தையும் அமைதியையும் ஒற்றுமையும் தந்தீரே அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பொறுப்பற்றவனாக ஊதாரியாக இருந்து குடும்பத்தை சீரழித்த நிலைகள் உண்டு. சுயநலத்தோடு வாழ்ந்த தருணங்கள் உண்டு. போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இந்த வாழ்க்கையே நாசம் செய்த தருணங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் மாற்றினீரே, என் வாழ்விற்கு நல்லதொரு அர்த்தத்தை கொடுத்தீரே, எனக்கு புது வாழ்வையும் புது நம்பிக்கையையும் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம் தெய்வமே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். திருப்பாடல்கள் 17:8 இறை வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: உமது கண்ணின் மணியென ஆண்டவரே என்னை காத்தருளும், உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் என்று சொல்லுகிறது. ஆம், அற்புதமான வாழ்க்கையை என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? எவ்வளவு வரங்களை பெற்று நம்முடைய தாயும் தந்தையும் கடவுளிடத்தில் கெஞ்சி மன்றாடி தேவத்தாயிடத்தில் மடிப்பிச்சை வேண்டி நம்மை பெற்றெடுத்திருப்பார்கள். கடவுள் கொடுத்திருக்கிற அழகான பரிசாகிய இந்த வாழ்க்கைய நாம் எப்படி வாழறோம்? நல்ல கண்களை தந்திருக்கிறாரே, நற்பார்வையோடு பிறரை பார்க்கிறோமா? கனி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோமா? நம்முடைய கண்கள் இரக்கமுள்ள கண்களாக இருக்கின்றனவா? ஆண்டவர் நல்ல மனதை தந்திருக்கிறாரே, முழு மனதோடு பிறரை மன்னிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் சமாதானம் செய்வதற்கும் நாம் தயாராக இருக்கிறோமா? அற்புதமான கரங்களையும் கால்களையும் கொடுத்திருக்கிறாரே, உழைப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்து, என் அன்பு தெய்வமே, இயேசுவே, நற்கருணை நாதரே, மெஸ்ஸியாவே, மீட்பரே,
நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இறைவன் என் அன்பு சகோதரனே சகோதரியே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நான் உனக்கு வாழ்வு தந்தேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்கிற கேள்வியை கேட்கிறான். நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பாடி இறைவனுடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருப்போம். கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தாய், நீ என்ன தந்தாய்? கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். பார்த்திட உனக்கு கண்கள் தந்தார், கனிவுடன் மனிதரை பார்த்தாயா, பார்த்தாயா, இனி பார்ப்பாயா? பார்த்திட எனக்கு கண்கள் தந்தார், கனிவுடன் மனிதரை பார்த்தேனே, கனிவுடன் மனிதரை பார்த்தேனே, பார்த்தேனே, இனி பார்ப்பேனே. கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தாய், நீ என்ன தந்தாய்? கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். மன்னிக்க நல்ல மனதை தந்தார், முழு மனதுடன் நீ மன்னித்தாயா, மன்னிப்பாயா, இனி மன்னிப்பாயா? மன்னிக்க நல்ல மனதை தந்தார், முழு மனதுடன் நான் மன்னித்தேனே, முழு மனதுடன் நான் மன்னித்தேனே, மன்னித்தேனே, இனி மன்னிப்பேனே. கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தா, நீ என்ன தந்தா? கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். உழைத்திட நல்ல கரங்கள் தந்தா, நேரிய நிலை கண்டு உழைத்தாயா, உழைத்தாயா, இனி உழைப்பாயா? உழைத்திட நல்ல கரங்கள் தந்தார், நேரிய நிலை நின்று உழைத்தேனே, நேரிய நிலை நின்று உழைத்தேனே, உழைத்தேனே, இனி உழைப்பேனே. கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தாய், நீ
என்ன தந்தாய். கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வினை பரிசுத்தமாய் தூய உள்ளத்தோடு அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வதின் வழியாகத்தான் கடவுளுக்குரிய அன்பு மகனாக, மகளாக, அவரின் அன்பு சகோதரனாக, சகோதரியாக, அவரின் சீடனாக, சீடத்தியாக, சாட்சியாக நம்மால் வாழ முடியும். எனவே இந்த நற்கருணை நாதன் முன்பாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற விண்ணப்பங்களை எடுத்து சொல்லுகிற நேரம் இது. எவ்வளவோ விண்ணப்பங்கள் இருக்கும், எவ்வளவோ மன்றாட்டுக்கள் இருக்கும். புறக்கணிக்கப்பட்ட மன்றாட்டுக்கள், கேட்கப்படாத மன்றாட்டுக்கள், நீண்ட நாட்களாக தவமாய் தவம் இருந்து வேண்டிக் கொண்டிருக்கிற ஜெபங்கள். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய அந்த திருப்பாதம் கொண்டு வந்து சேர்ப்போம். இந்த பலிப்பீடத்தின் மீது இந்த நற்கருணை நாதருக்கு ஒவ்வொரு முறையும் நாம் தூபம் செலுத்தும் போது அந்த தூபமானது, அந்த இறை புகழ்ச்சியானது அப்படியே மேலெழும்பி செல்வது போல நம்முடைய விண்ணப்பமோ, மன்றாட்டும், ஜெபமோ, நம்முடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற அனைத்தும் ஆண்டவருடைய திருப்பாதம் சென்று சேர்கின்றன என்கிற உணர்வோடு என் அன்பிற்குரியவர்களே, தூபம் போல் என் ஜெபம் ஆண்டவரே உம் திருப்பாதம் வந்து சேர வேண்டும் என்று பாடி சுபிக்க இருக்கிறோம். திருப்பாடல்கள் 69 13வது இறைவார்த்தை. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்தேன். கடவுளே, உமது பேரன்பு பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் என்று சொல்கிறது. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே, உமது பேரன்பு பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் என்று சொல்லுகிற இந்த திருப்பாடல்களுடைய வரிகளை உள்ளத்தில் தாங்கி நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் நம் விண்ணப்பங்களை வேண்டி ஜெபிப்போமாக. தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். திருமண வரனுக்காக ஜெபிப்போம். திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்திற்காக ஆர்வத்தோடு காத்து கிடக்கின்ற, ஏக்கத்தோடு காத்து கிடக்கின்ற தம்பதியர்களை நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லதொரு திருமண வரனையும் குழந்தை பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள இந்த ஆராதனை நற்கருணை நாதர் ஆண்டவர் இயேசு அவர்களை தொடும்படியாக அவர்களை அனுமதிப்பார். ஆண்டவர் இயேசு தொட்டால் இவ்வளவு நாள் தடைபட்டு கிடக்கின்ற திருமணம் அற்புதமாய் ஒரு அருட்சாதன கொண்டாட்டமாக மாறும். ஆண்டவர் இயேசு நம்முடைய கர்ப்பக்கனியை தொட்டால் மலடியாக இருக்கின்ற, நீர்க்கட்டிகள் இருக்கின்ற, குழந்தை பெற முடியாமல் எது தடையாக இருக்கிறதோ அது கரைந்து போய் குழந்தை பாக்கியம் பெற்றுக் கொள்ளுகிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்.
தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள் நன்றாக படித்திருப்பார்கள், பல பட்டங்களை வாங்கி வைத்திருப்பார்கள். ஆனால் சரியான வேலை அமைஞ்சிருக்காது. தாங்கள் நினைத்தபடி, மனம் விரும்பியபடி அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்காது, போதுமான சம்பளம் இருக்காது, ஊதியம் இருக்காது. அவருடைய உழைப்பெல்லாம் வீணாகி கொண்டிருக்கும். அன்பு உள்ளங்களே, நம்பிக்கையோட நல்லதொரு வேலை வாய்ப்பிற்காக ஜெபிப்போம். கடவுள் நல்லதொரு வேலை வாய்ப்பை தருவதின் வழியாக சிறந்த எதிர்காலத்தை நம் குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்களும் இளம் பெண்களும் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமாக. தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய சமூகத்திற்காக ஜெபிப்போம். இந்த சமுதாயத்தில் சாதி, மதம், மொழி, இனம் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையாக உருமாறிக் கொண்டிருக்கிறது. கலவரங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதனை வைத்து அரசியல் செய்து கொண்டு மக்களை அடிமைகளாக்கி அவர்களை சிந்திக்க விடாமல், அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடையே வெறுப்புணர்வுகளை பாராட்டி நாம் வாழ்கிற இந்த சமூகம் நிம்மதியற்று கிடக்கிற நிலையில், அமைதியற்று போயிருக்கிற சூழ்நிலையில் இறை அமைதிக்காக, மன நிம்மதிக்காக கடவுளிடத்தில் இணைஞ்சு வேண்டி ஜெபிப்போமாக. தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். உற்றார் உறவுகள், நண்பர்கள், உடன் பழகியவர்கள், இவர்களுக்கிடையே இருக்கின்ற மனஸ்தாபங்கள், மனக்குறைகள், பிரச்சனைகள், மன அழுத்தமான தருணங்கள், மன்னிக்க மனமில்லாமல் வெறுப்புணர்வுகளோடு, கசப்பான உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை மாற வேண்டும். ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அதன் வழியாக நம் வாழ்வு புது வாழ்வாக மாற இறைவனிடத்தில் ஜெபிப்போம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். நோய் நொடிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஒவ்வொரு நாளும் வலிகளோடும், வேதனையோடும், துன்பங்களோடும், துயரங்களோடும், கவலைகளோடும், கண்ணீரோடும் வேண்டிக் கொண்டிருக்கிறவர்கள், என் நோய் தீராதா, நான் சுகம் பெற மாட்டேனா, எனக்கு ஆறுதல் கிடைக்காதா, நிம்மதி கிடைக்காதா, என் வாழ்வு மாறாதா என்று நினைத்து மருந்துகளை உண்டு உண்டு சலித்து போயிருக்கிறவர்கள், உடலில் இருக்கிற இந்த அங்கங்களை எல்லாம் பல நிலைகளில் ஊசியினால் குத்தி குத்தி காயப்படுத்திய நிலையில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய மனம் தணிய வேண்டும், ஆறுதல் பெற வேண்டும், அந்த இதயத்தில் நிம்மதி கிடைக்க வேண்டும். ஜெபிப்போம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் அருள் நமக்கு இருந்தால் இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். நன்றி செலுத்துகிற உள்ளத்தோடு, ஆண்டவரே எனக்கு இதை செய்தீரே, நன்றி அப்பா,
இந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேனே, நன்றி தகப்பனே. இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது, அதற்காக நன்றி. என் குடும்பத்தில் இந்த அற்புதம், இந்த அதிசயம், இந்த புதுமை நடந்ததே, நன்றி. என்னை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல காத்து வருகிறீரே, நன்றி. பெரும் ஆபத்திலிருந்து என்னை பார்த்து பாதுகாத்தீரே, நன்றி. கடன் பிரச்சனையிலிருந்து என்னை கை தூக்கி விட்டீரே, நன்றி. என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் தீர்ந்து போனதே, நன்றி என்று சொல்லி நன்றி பூக்களை ஆண்டவர் முன்னாடி நாம தூவிக்கொண்டே இருப்போம். எனவே அவரை புகழ்ந்து பாடிய நம்முடைய நாவுகள், மன்றாட்டுக்களை உள்ளத்திலிருந்து எடுத்து சொல்லிய நம்முடைய இதயங்கள், நன்றி பூக்களை தூவிய நம்முடைய கரங்கள், அன்பிற்குரியவர்களை இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியிலும் மகிமையிலும் நாமும் பங்கு பெறச் செபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்று ஒளி கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும். என் கடவுளே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள உம் ஊழியனை மீட்டருளும். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூறில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார், மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும், அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. Alleluia, 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 Alleluia. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 25. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம்.
மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயையும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தில் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்பொழுது அறிவியலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழியர்களும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் நினைவு கூறுகின்ற இந்த நாளில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இன்றைய ஆராதனையின் வழியாக, நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இறைவன் இறை வார்த்தையின் வழியாக நமக்கு உறுதி ஊட்டுகின்றார். சிலுவையினுடைய மகத்துவத்தையும் அந்த சிலுவையினுடைய புனிதத்தையும் சிலுவையினுடைய வல்லமையையும் தியானிக்க இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். சிலுவையை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்குள் வேண்டும். அந்த சிலுவையை குறித்த ஒரு புனிதத்துவ வாழ்வினை நாம் வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை கொடுக்கிற இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அப்படிப்பட்ட விழிப்புள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது இன்றைய நற்செய்தி அடையாளம் காட்டுகின்ற முன்மதி உடையவர்களாய் நாம் வாழுகிறோம். அப்படி இல்லை என்றால் அறிவிலிகளாக நம்முடைய வாழ்க்கையானது வீணாய் போகிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே கடவுள் தருகிற இந்த இறை வார்த்தைகளுக்கு முழுமனதோடு செவி கொடுக்க நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் இணைந்து ஜெபிப்போம். இறையாசிரை பெற மன்றாடுவோம். இயேசுவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு அது கடவுளுடைய வல்லமையும் ஞானமும் உள்ளதாகவும் அமைந்திருக்கிறது. ஆம், கடவுளுடைய வல்லமையை பெற அழைப்பு கொடுக்கிற இந்த இறை வார்த்தையில் பங்கு பெறுகிற நம் ஒவ்வொருவரையும் தனது அன்பினால், இரக்கத்தினால், அவருடைய மகிழ்ச்சியினால் ஆசிர்வதிப்பாராக இறைவன். சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை என்று சொல்லுகிறது இறை வார்த்தை. யூதர்களை பற்றியும் கிரேக்கர்கள் பற்றியும் அற்புதமாக இறை வார்த்தை சொல்லுகிறது. யூதர்கள் அரும் அடையாளங்களை வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் நாங்கள், அப்போஸ்தலரான பவுலடிகளார் சொல்லுகிறார், ஆனால் நாங்கள்
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளினுடைய மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை வாய்ந்தது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அன்பு உள்ளங்களே, விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிற இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிற படிப்பினை என்ன என்பதை ஆழமாய் சிந்திக்கும் போது, ஆண்டவர் இயேசு மணமகன் என்று இந்த இடத்தில் அறியப்படுகிறார். அந்த மணமகன் எனக்கு உங்களை தெரியாது என்று சொல்லிவிட்டால் எப்படி நம்முடைய நிலைமை இருக்கும் சிந்திச்சு பாருங்க. நாம போய் அந்த கதவை தட்டுறோம், ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்து விடுங்கள் என்று நம்ம நம்பிக்கையோடு போய் தட்டுறோம். ஆண்டவரும் அந்த கதவை திறக்கிறார். திறந்த கடவுள் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, நம்முடைய நிலைமை அந்தோ பரிதாபம். இந்த நிலைமையை அழகாக விளக்குகிறது இன்றைய நற்செய்தி. எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, எங்களுடைய விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன. அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும் அன்பிற்குரியவர்களே. இறைவன் தருகின்ற அந்த விண்ணக பேரின்பத்தில், மோட்ச பாக்கியத்தில், இறைவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பாக்கியத்தை, இறையாட்சியில் இடம் பெறுகின்ற புண்ணியத்தை விழிப்பாயிருக்கிற மக்கள் மட்டுமே பெற்றுக்கொள்கிறார்கள். சொல்றது உங்களுக்கு நல்லா விளங்கும் புரியும் நினைக்கிறேன். எவரெல்லாம் விழிப்போடு இருக்கிறார்களோ, முன்மதியோடு செயல்படுகிறார்களோ, வாழுகின்ற வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக கிறிஸ்துவோடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு தான் விண்ணக பேரின்பம், மோட்ச பாக்கியம், இறைவனை முகமுகமாய் பார்க்கக்கூடிய பாக்கியமும் இறையாட்சியில் பங்கு பெறுகிற புண்ணியமும் கிடைக்குது. ஒருவேளை நாம விழிப்போடு இல்லை அப்படின்னா எதற்காவது அடிமைப்பட்டு போய் கிடப்போம், எங்காவது விழுந்து கிடப்போம். இந்த சமூகத்தினால் தொலைக்கப்பட்ட காணாமல் போன ஆடுகளைப் போலவே நாம் இருப்போம் அன்பிற்குரியவர்களே. எனவே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். எதை குறித்த ஒரு விழிப்பு? பொய்மை உரைப்பதை குறித்த விழிப்புணர்வு வேண்டும். குடி போதைக்கு அடிமையாவதை குறித்த விழிப்புணர்வு வேண்டும். தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதை குறித்த விழிப்புணர்வு வேண்டும். விபச்சாரம் செய்வதை குறித்த விழிப்புணர்வு வேண்டும். ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதை குறித்த விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். பாலியல் குற்றங்கள் செய்வதை குறித்த விழிப்புணர்வு வேண்டும். சொத்து செல்வங்களை ஏமாற்றி சேர்ப்பதின் வழியாக தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் சேர்த்து வைப்பதில் விழிப்போடு இருக்க வேண்டும். ஏழைகளையும் வறியவர்களையும் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களையும் அன்பிற்குரியவர்களை அவர்களுடைய வயிற்றில் அரித்து அவருடைய வயிற்றில் அடித்து பறித்து வாழ்கின்ற மனநிலையில் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும். இரக்கத்தோடு நடந்து கொள்ளாத தருணங்களில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பிறர் மீது வீண்பழி சுமத்தி கொலை செய்கின்ற அல்லது அந்த கொலைக்கு உடந்தையாக இருக்கின்ற நிலையை குறித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் அனாதைகளாக கைவிடுகின்ற நிலையை குறித்து விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ இவ்வளவு செய்திகளை நான் சொல்றேன் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு நிலையில நாம் கண்டிப்பா இருப்போம். விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் அன்பிற்குரியவர்களே. விழிப்புணர்வு நமக்குள் வேண்டும். இந்த நிகழ்வு அழகாக சொல்லுகிறது, விண்ணரசில் நாம் எவ்வாறு இடம் பெற்றிருக்க முடியும் அப்படின்னா, மணமகனை எதிர்கொள்ள கன்னி தோழியர்கள் 10 பேர் தங்களுடைய விளக்குகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த 10 பேரில் 5 பேர் அறிவியலிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இன்னொரு 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவியலிகள் என்ன பண்ணாங்களாம், விளக்குகளை எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்க கூட எண்ணெயை கொண்டு வரல. முன்மதி உடையவர்கள் விளக்கையும் எடுத்துக்கொண்டார்கள், அவர்களோடு எண்ணெயும் சேர்த்து எடுத்துக்கொண்டார்கள். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்திலேயே உறங்கிவிட்டார்களாம்.
இதோ மணமகன் வருகிறார் என்கிற நற்செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே அனைவருமாக எழுந்து உடனடியாக தங்களுடைய விளக்குகளை எல்லாம் சரி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அறிவியலிகள் முன்மதி உடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள். இந்த நிலைமையை அப்படியே நரக வேதனையில் அனுபவிக்கின்ற, இறந்த பிறகு உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை நாம் சிந்திச்சு பார்க்கணும். எங்களுடைய விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர்களுடைய ஆன்மா கதறிக்கொண்டிருக்கிறது. அவருடைய ஆன்மா பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய இரக்கத்திற்காக, இறை அன்பிற்காக அவர்களுடைய ஆன்மாவானது தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்க, அந்த விழிப்புணர்வு வேண்டும். அதுதான் இந்த இறைவார்த்தை ஆழமாக நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், போதுமான அளவு எங்களுக்கு இல்லாமல் போய்விடலாம், எனவே நீங்கள் போய் வணிகரிடம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த இடத்தில் அவர்கள் கைவிடப்படுகிறார்கள். கைவிடப்பட்ட நிலை. எவரால் உதவி செய்ய முடியுமோ அவர்களால் உதவி செய்ய முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிற நிலை வரும் தெரியுமா? அதுதான் இருக்கிற நிலைமையிலேயே மோசமான ஒரு நிலைமை. நிச்சயம் இவர்களால் உதவி செய்ய முடியும் என்கிற நிலை நமக்கு வரும். அந்த நிலையில் அவர்கள் உதவி செய்யாமல் உதறி நம்மை தள்ளும் போது வருகிற வேதனை இருக்கிறதே, தவிப்பு இருக்கிறதே, அதுதான் அன்பிற்குரியவர்கள் பிரச்சனை. இந்த நிகழ்ச்சியை நான் அப்படியே விண்ணக நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு ஏழை லாசரையும் பணக்காரனையும் உங்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுகிறேன். ஏழை லாசர் ஆபிரகாமின் மடியில் அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த பணக்காரன் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். கதறுகிறான், கத்துகிறான், துடிக்கிறான், இரக்கத்திற்காக மன்றாடுகிறான். அந்த இடத்தில் ஆபிரகாமை அழைத்து, ஓ ஆபிரகாமே, தந்தையே, லாசரை அனுப்பும், அவனுடைய விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என்னுடைய நாவை குளிரச் செய்யணும் கெஞ்சறான், கதறடான். அந்த நிலையத்தான் அன்பிற்குரியவர்களே இந்த நிகழ்வு சுட்டி காட்டுகிறது. அப்பொழுது மணமகன் உள்ளே வந்தவங்களை எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு கதவு ஆனது அடைக்கப்படுகிறது. அந்த விண்ணக கதவு, பேரின்ப கதவு அடைக்கப்படுகிறது. மோட்ச கதவு அடைக்கப்படுகிறது. வெளியில நின்று நாம கதவை தட்டிக்கிட்டு கதறிக்கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு நிற்க வேண்டியது தான் நம்முடைய நிலைமை. ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்து விடும். மணமகன் இயேசு தீர்ப்பு கொடுக்க இருக்கிறவர். எனக்கு உங்களை தெரியவே தெரியாது. நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய சிலுவையை சுமப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராகிறோம். அதுதான் இன்னைக்கு முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விழிப்புணர்வு செய்தியாக இருக்கிறது. இயேசுவின் சிலுவை என்பது வலிதான், துன்பம்தான், வேதனைதான், அவமானம்தான், மரணம்தான். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த சிலுவையை நம்முடைய வாழ்வில் தூக்கி சுமப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையில உயிர்ப்பினையும் தருகிறது, மீட்பை தருகிறது, நமக்கு வெற்றி அளிக்கிறது, நம்பிக்கை அளிக்கிறது, விண்ணக மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுக்குது. பார்த்தீங்களா? எந்த சிலுவையின் வழியாக துன்பம், வலி, வேதனை, அவமானம், மரணம் நமக்கு கிடைத்ததோ அதே சிலுவையின் வழியாக உயிர்ப்பும், மீட்பும், வெற்றியும், நம்பிக்கையும், விண்ணக மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சிலுவை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம குறிச்சு வச்சுக்கணும். சிலுவை இல்லாமல் உயிர்ப்பு இல்லை, மீட்பு இல்லை, வெற்றி இல்லை, விண்ணகம் இல்லை. இதை நாம் அறிந்து கொண்டால் அறிவாளிகள், நற்செய்தி காட்டுகிற முன்மதி உடையவர்கள். இதை நாம் அறியவில்லை என்றால் அறிவியலிகளாக, பொல்லாதவர்களாக, முன்மதி அற்றவர்களாக இருந்து இயேசுவினுடைய உயிர்ப்பிலும், மீட்பிலும், அவருடைய வெற்றியிலும் அந்த மோட்ச பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள தவற விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்ம கையில் தான் இருக்கிறது. வெற்றி வாகை சூடவும் நரக வேதனை அனுபவிக்கவும் நம் கரங்களில் இருக்கிறது. வெற்றி வாகை சூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியிலும் அவருடைய சிலுவையிலும் அந்த சிலுமையினுடைய வல்லமையையும் உணர்ந்து கொள்வோம். ஆமென். நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள்
அர்ச்சனை பூவாய் ஈசனும் மேல் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவனிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே. இந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும் மேல் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் இத்தனை ராகங்கள் ஏற்றமிகுவன் படைப்பிலே. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம் என்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. நிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே, எல்லாம் இறையன்பே, வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் ஆண்டவர். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிலுவையின் வல்லமையை உணர்ந்தவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோ. எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. இருதய ஆண்டவரே, திருப்பாதம் தேடி வந்தோ. ஒருங்கிய இதயத்தை மறவாத இயேசுவே, நொறுங்கிய இதயத்தை மறவாத இயேசுவே. புது இதயமும் புதிய ஆவி தந்து உம் இதயமாய் மாற்றிடுமே. புது இதயமும் புதிய ஆவி தந்து உம் இதயமாய் மாற்றிடுமே. தின
உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகிறோம், தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகிறோம். இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம், எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.